vlogs. இப்போ நானும் கௌதமும் திண்டுக்கல் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் தையல் பிரிச்சுட்டு அம்மா வந்து பண்ணப்பட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே அம்மாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நானும் கௌதமும் போயிட்டுருக்கோம். கமலுக்கு வந்து சென்னை போயிட்டாங்க. மணிக்கு வந்து இன்னைக்கு டியூட்டி, ரமேஷ் மாமாவுக்கும் இன்னைக்கு டியூட்டி. 3 பேருமே இன்னைக்கு இல்லை. அதனால வந்து கௌதம் தான் இன்னைக்கு வந்து கார் எடுத்துட்டு வர அப்படி. ஸோ அம்மாவை கூப்பிட்டு போய் கட்டை பிரிச்சுட்டு தையலை பிரித்து அவங்க வீட்டில் விட்டுட்டு வரணும். ஸோ இன்னைடே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் மழை, இந்த சைடு மழையவே காணா. அன்னைக்கு இப்படிதான் நம்ம ஊர்ல மழை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போனா நல்ல மழை. இந்த சைடு மழை. இது வெயில் காலம் மாதிரியே தெரில. எனக்கு நம்ம அடமழை காலம் மாதிரியே இருக்கு. டெய்லியும் நச நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈவினிங் தான் பெய்யும். இப்பெல்லாம் பகல்லையே பெய்யுது. பார்த்து போமா. சேட்டையை பத்தியா பார்த்துக்க. நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எம்பிட்டு வேலையெல்லாம் செய்யுது. அது எந்திரிச்சா விட மாட்டாலாம். அப்போ இந்த கம்பி எப்படிமா எடுத்துட்டு போவ? இந்த கம்பி யார் எடுத்து கொடுப்பா? ஏறுனா எப்படி ஏறுவ? ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா. கால் நீட்டலையா? நான் பின்னாடி உட்காந்துக்குவா. நீ முன்னாடி கூட உட்காந்துக்கியா? நீ எங்கே உட்காருவ? நான் டாப்பில் உட்காந்துக்கிறேன். அது கால் நீட்டி உட்காரு. இந்த கால் நீட்டிக்க. சரி நான் பின்னாடி போய்க்கிறேன். சரி இந்த கம்பியை மட்டும் பின்னாடி போட்டு பாப்பா. காரை ரொம்ப சீக்கிரமாக பர்ஃபெக்டாக ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி தோணுச்சு எனக்கு. இன்றைக்கி கௌதம் இருந்தனால கௌதமை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. சப்போஸ் கௌதமும் இல்லை அப்படின்னா நமக்கு டிரைவிங் தெரிஞ்சதுன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம்ல. கமலுக்கு சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை அப்படின்னாலும் என்னை திரும்ப இருக்க டிரைவிங் கிளாஸில் நாச்சும் சேர்த்து விட சொல்லணும். எனக்கு சுத்தமாக ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் பயம் இருக்குது. ஏமா அந்த டாக்டர்கிட்ட என்னம்மா பதில் சொல்லுவ? என்னமோ சொல்லிதான் ஏதாவது சமாளிச்சுக்க. அம்மா லிஃப்ட்ல வருது பத்தியா? சைன் வந்துருச்சு. அம்மாவுக்கு இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணியிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு கால் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கால் ஆப்ரேஷன் இங்கே தான் பண்ணோம். டாக்டர் கொஞ்சம் தெரிஞ்சவர். ஏன் இங்கே பண்ணலை அப்படின்னு கேட்டால் என்னம்மா சொல்லுவேன், ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. டாக்டர் அம்மாவை பார்த்ததுமே பார்த்தீங்களா உங்களுக்கு சேட்டையா அப்படின்னு கேட்டார். டாக்டர் பார்த்து செக் பண்ணிவிட்டு தையலை பிரித்து விட்டாங்க. புண்ணெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபிசியோ மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபிசியோ பண்ணிவிட்டு இப்போ கிளம்பணும். ஓ, காலை அப்படியே மடக்கி மடக்கி நீட்டி விட்றதுக்கா? வலிக்கல? அங்க அங்க ஆட்டு பிச்சை கண்ணுக்கு 20 நிமிஷம் கரெக்டா அப்படியே ஸ்லோவா ஏத்தி இறக்குது. இதை நீ வீட்லயும் பண்ணணும். அம்மாவுக்கு முழங்கால் வலி ரொம்ப வருஷமாக இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி மூட்டு ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு, பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண காலையே பேலன்ஸ் பண்ணது. இன்னொரு காலம் வந்து பெயின் ரொம்ப கொடுத்துருச்சு. அதனால இப்போ பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணதும் நம்ம வந்து கால் கூசு இந்த மாதிரி நீட்டி மடக்கிறதுக்கு. ஸோ அதுக்காகவே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, ஸ்லோவாக காலை தூக்கி இறக்குறதுக்கு. அம்மாவுக்கு கால் ஆப்ரேஷன் சொன்ன வீடியோலேயே எதுக்காக இந்த ஆப்ரேஷன்னு கேட்டிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். தேய்மானம் ஆயிடுச்சு, ரொம்ப பெயின் கொடுத்தனால இப்போ பண்ணியிருக்காங்க. ஃபிசியோலாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அம்மா வந்து படியில் இறங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிஃப்ட் வச்சுருந்தாங்க. நானும் அம்மா கூட சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்தேன். நல்லா இருந்தது.
சாப்பிட்டுட்டான். இங்கே தான்ப்பா. கொஞ்சம் முன்னாடி போ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போப்பா. சரி சாப்பிட்டு இந்த உள்ளே போய் அங்கனுக்குள்ளே நிப்பாட்டுறியா? தையல் பிரிச்சுட்டு அம்மா பிரியாணி சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, வந்தோம். என்ன கௌதம் வண்டி நின்றுச்சு. கௌதம் பின்னாடி இறங்கிட போகுது. இவ ஒருத்தி இந்த கமலக்கணை அப்படிதான் செய்வியா? நீ தாண்டி பேஷண்ட் மாதிரி இறங்குற. மா பார்த்து இறங்கு. ಒಂದು ವಾರ ಕಾಣಂದು ಹೇಳಿ தேடிக்கிட்டு. ஏமா ரொம்ப நேரம் நின்று இருந்தது, வலிக்குதா? உட்காந்து இருந்தது. அப்பா அம்மா விட்டு இருக்க மாட்டார். அம்மா வந்து அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னப்போ கூட இல்லை இங்கே இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். மகிழினி சின்ன பிள்ளை காலாமிக்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு அக்கா வீட்டுக்கு போனாங்க. ஒரு வாரம் அக்கா வீட்டில் இருந்தது பெரிய விஷயந்தான். தையல் பிரிக்கிற வரைக்கும் அக்கா வீட்டில் இருந்துட்டு தையலை பிரிச்சுட்டு இப்போ வந்துட்டாங்க. மகிழினி சின்ன பிள்ளை காலையில் அம்மிக்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ரூம்லேயே இருந்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா குளிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருச்சுடி. அழுமூஞ்சி பிள்ளை இங்கே யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நாங்கள் போகும்போது மகிழின் நல்லா தூங்கிட்டு இருந்தா. தூக்க கலக்கத்திலே தூக்கிட்டு வரவும் அழுக ஆரம்பிச்சிட்டா. மகி அல்லோட அஜ்ஜி அஜ்ஜி வந்துருச்சு. அஜ்ஜின்னு கேட்டேன். சரி அந்த பிள்ளை சரி வாமா போலாம். அச்சி புண்ணு அமுக்க கூடாது, கால் வலிக்காம அமுக்கி விடணும். நான் மிரட்டவே இல்லை. பாத்துக்க சாமி, நம்ம அச்சி பாத்துக்க சாமின்னு. ஐயோ சரிம்மா வரேன். பாய் வரேன்ப்பா. பாய் 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 டாட்டா பாய். சாத்தைக்கு பாய் சொல்லிடு. போகிறோன்னே அழுகை அடக்கிட்டா. அம்மாவை வீட்டில் விட்டுட்டு அம்மா தலை குளிக்கணும்னு சொன்னாங்க. தலைக்கும் குளிக்க வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். அக்காவும் கிளம்பிட்டாங்க. அக்கா அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் நான் கொரியர் போடுறதுக்கு கௌதம் போகணும். நான் தான் எடிட் பண்ணேன். கண்மணி வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணேன். யார் எடிட்டர், யார் ஃபோட்டோகிராஃபரு? வீடியோகிராஃபர். எங்க மூஞ்சியை காட்டு. மூஞ்சியை பாரு. மலைக்கு மேல இங்க பாரு. இது இல்ல, இங்க மோருக்கு போய் இது தொட்டு இந்த போட்டோலாம் தொட்டு எப்படிப்பா பண்ணியா எடிட் பண்ணி கத்துக்கிட்ட? பாருமா, இங்க இது இருக்கா, இந்த போட்டோ தொட்டா இங்க பாரு. இது கருப்பா இருந்தாதான் வரும். இது கண்மணி இங்க அடுத்து இங்க பாரு. கையை எடுத்தா இப்படிதான் வரும். பிள்ளைங்க அவங்களா ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணவும் கற்றுக்கிட்டாங்க. நான் எடிட்டர் ஆக போகிறேன், நான் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், வீடியோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். ஜீனி தான் வேணும் அப்படின்னு சொல்லி தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. அவங்க அப்பா சென்னை போயிருக்காங்க, மண்டே தான் வருவாங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.